புது மருமகளின் குடும்பம். ஃபேமஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரமேஷ் ஹார்ட் சர்ஜனா வேலை பார்த்துட்டு இருந்தான். ஹார்ட் ப்ராப்ளத்தோட தன்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ அன்பாவும் கருணையாவும் அவங்க கிட்ட பேசி தைரியம் கொடுப்பான். ஒரு நாள் தன்னோட டேபிள்ல உட்காந்துக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னதும் அவனோட அம்மா அப்பா அங்க வந்தாங்க. டென்ஷன் ஆகி, அம்மா அப்பா என்ன இங்க வந்திருக்கீங்க? காலையில நான் ஹாஸ்பிட்டல் வரும்போது நல்லா தானே இருந்தீங்க, அதுக்குள்ள என்ன ஆச்சு? முதல்ல உட்காருங்க. டாக்டர்ப்பா, நீ ஏன் இவ்ளோ கவலைப்பட்டேனா? உன்கிட்ட இதய வலின்னு வர்றவங்க கிட்ட எப்படிப்பா நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவ? டாடி என்ன ஆச்சுமா? உட்காருங்க. சாரதா பேஷண்ட் உட்கார்ற சேர்ல உட்கார்ந்தாங்க. சொல்லுமா, எங்க வலிக்குது? எவ்ளோ நாளா வலிக்குது? இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? இந்த இதயத்துல ஒரு 2-3 வருஷமா என் புள்ள கல்யாணம் பண்ணிக்கலன்னு நினைச்சு வலிக்குதுப்பா. அம்மா, வீட்ல தான் இந்த டார்ச்சர்னா இப்படி பேஷண்ட் மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து இதே பண்ற? என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 வருஷமா சொல்றத இப்பவும் சொல்றேன். உனக்கு பிடிச்ச உன் ஃப்ரெண்டோட பொண்ணு மாலினிய மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்க டாடிக்கு பிடிச்ச அவரோட சிநேகிதன் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் நடுவுலயே கலந்து, மம்மி நான் சொல்றத முழுசா கேளு. டாடி சொன்ன பொண்ணு கீர்த்திய கூட நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பையன் ரமேஷ் சொன்னதை கேட்டு அம்மா அப்பா 2 பேரும் சிரிச்சாங்க. அதை கேட்டுக்கிட்டே நர்ஸ் உள்ள வந்தது. அதை பார்த்ததும் ரமேஷ் கோபமா பார்த்தான். சாரதாக்கும் பிரசாதுக்கும் ஒன்னும் புரியல. ஏன் இவன் இப்படி முறைக்கிறான்னு பார்த்தாங்க. என்னாச்சு நர்ஸ்? ஒரு எமர்ஜென்சி கேஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிட்டாங்க. பார்த்தது போதும், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்கிருந்து போயிட்டான். ரமேஷோட அம்மா அப்பாவும் அங்கிருந்து போனாங்க. அனாமிகா எமர்ஜென்சி வார்டுல நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. டாக்டர் ரமேஷ் எமர்ஜென்சி வார்டுக்கு வந்தாரு. சாரதா பிரசாத் 2 பேரும் கார்ல வீட்டுக்கு போனாங்க. சிரிச்சிட்டோம் சரிதான், ஆனா அவன் கல்யாணம் பண்றேன்னு சொன்ன விதம் எனக்கு பிடிக்கலங்க. இங்க பாரு சாரதா, அவன் நான் சொன்ன பொண்ணையும் கட்டிக்கல, நீ சொன்ன பொண்ணையும் கட்டிக்க மாட்டேன்ட்டான். அவ்வளவுதானே தவிர அவன் கல்யாணமே பண்ணாம கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போறேன்னு சொல்லலையே. அத நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அத மட்டும் சொல்லிருந்தானா விட்டுருப்பனா? டாக்டர்னும் பாத்திருக்க மாட்டேன், புள்ளனும் பாத்திருக்க மாட்டேன். சாரதா, அவன் சொன்னத நம்ம கொஞ்சமாவது மதிக்கணுமா? நம்ம பார்த்த சம்பந்தம் இல்லாம காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றான். பேசிக்கிட்டே பிரசாத் காரை டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்களும் நானும் சொன்ன பொண்ணு இல்லாம வேற எப்படிப்பட்ட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான்னு நானும் பாக்குறேன். வரப்போற மருமக நம்மள மாதிரியே பணக்காரியா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒருவேளை அவ ஏழையா மட்டும் இருந்தா நானா இருக்க மாட்டேன். இங்க பாரு, இந்த மாதிரி தேவையில்லாத யோசனைய பண்ணாத. பையனுக்கு தெரிஞ்சா கவலைப்படுவான், நம்மள விட்டு தூரமா போயிடுவான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு கார் ஓட்டிட்டு போனாங்க. 1 மணி நேரம் போச்சு. அனாமிகா எமர்ஜென்சி வார்டுல நின்னுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா. நர்ஸ் அனாமிகாவை பார்த்து, இங்க பாருமா, டாக்டர் உன்னை வர சொல்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிட்டாங்க. அனாமிகா டாக்டர் ரமேஷ் கேபினுக்கு வந்தா. ரமேஷுக்கு அனாமிகாவை ஏற்கனவே தெரியும். நீ ரோட்ல பூ வண்டி வச்சுக்கிட்டு பூ விக்கிற பொண்ணு இல்ல? ஆமா டாக்டர் ஐயா. என்ன உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே, அதான் எனக்கு ஞாபகம் வரல. என்ன மன்னிச்சிருங்க டாக்டர் ஐயா. ஐயோ, அப்படி சொல்லாத அனாமிகா. என் பேர் கூட தெரியுமா உங்களுக்கு? உன் பேர் மட்டும் இல்ல அனாமிகா, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க பிருந்தாவன காலனில இருக்கீங்க. உங்க அம்மா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. உங்க அப்பா ரோட்ல பூ வித்துக்கிட்டு உங்களை பாதுகாக்கிறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ தான் பூ விப்ப. டாக்டர் ஐயா, நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதான். எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு 3வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போ உயிருக்கு எதுவுமே ஆபத்தில்ல அனாமிகா. ஆனா 2 நாள்ல ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் பண்ண கண்டிப்பா 15 லட்சம் ரூபாய் ஆகும். அது சொன்ன உடனே அனாமிகா, 15 லட்சத்திற்கு நான் எங்க டாக்டர் போறது? இங்க பாரு அனாமிகா, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். வேணா எனக்கு ஃபீஸ் தேவையில்லை. ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா 2 நாள்ல 10 லட்சமாவது வேணும். இல்லைன்னா ஆபரேஷன் நடக்காது. உங்க அப்பா இறந்துருவாரு. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்பா. அனாமிகா அழுதுகிட்டே எழுந்திருச்சு வெளியில போயிட்டான். ரமேஷ் பெல் அடிச்சான். நர்ஸ் வந்தாங்க. ராஜையோட ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன். ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தாதீங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் எம்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். பில்லிங் கவுண்டர்லயும் சொல்லிடுங்க. சரிங்க டாக்டர், இப்பவே சொல்றேன். நர்ஸ் அங்க இருந்து போயிட்டாங்க. ரமேஷ் கார்ல அனாமிகாவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான்.
வழியில கோவில்ல அனாமிகா நின்னுக்கிட்டு இருந்தா. ரமேஷ் காரை அந்த கோவில நிறுத்திட்டு இறங்கி உள்ள வந்தான். அனாமிகா கோவில் கர்ப்ப கிரகத்துல நின்னுக்கிட்டு, ஐயா கடவுளே, இந்த ஏழை பொண்ணுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம்? சின்ன வயசுல என்னோட அம்மாவை எடுத்துக்கிட்ட, என்னை வளர்த்து ஆளாக்குன எங்க அப்பாவை இப்ப எடுத்துக்கலான்னு பாக்குறியா? நான் அப்புறம் எப்படி வாழ்வேன்பா? எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். 10 லட்சம் வேணுமா? எனக்கு எங்க கிடைக்கும்? அப்படின்னு அழுதுகிட்டே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். ரமேஷ் அதை பார்த்து இறக்கப்பட்டான். அனாமிகா அழுதுகிட்டே, சிவபெருமானே, எங்க அப்பாக்கு முன்னாடி முதல்ல என்ன கூப்பிட்டுக்கோ அப்படின்னு அனாமிகா சுத்தி பார்த்தா. தூரத்துல இங்கு தேங்காய் உடைக்கப்படும் இடம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு அனாமிகா போனா. ரமேஷ் டென்ஷனா அவ பின்னாடியே வந்தான். அனாமிகா அங்க இருந்த ராட்ல தலையை இடிச்சுக்கலான்னு போனா. ரமேஷ் அனாமிகாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். உடனே அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டான். அனாமிகா உடனே ரமேஷ பார்த்தா. கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, டாக்டர் ஐயா, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? எவ்வளவு நாளா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்காக தானா என் விவரத்தெல்லாம் சொன்னீங்க? அனாமிகா, நம்ம இப்ப கோவில்ல இருக்கோம். நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன். ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரோட்ல பூ வித்துக்கிட்டு இருந்த உன்னை பார்த்தேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த விஷயம் சம்பந்தமா உங்க வீட்ல வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். ஓஹோ, அப்படிதான் என்னோட விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு அம்மா இல்ல, அப்பாவை காப்பாத்த முடியாது. அப்பாவை காப்பாத்தணும்னா 10 லட்சம் ரூபாய் செலவாகும். என்னால அது முடியாது. இனி எனக்கு யாருமே இல்ல. இந்த பொண்ணை ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுங்க இல்லையா? இல்ல அனாமிகா, நான் உன்னை மனசார விரும்புறேன். நீயும் என்ன அப்படிதான் பண்ணணும். அப்பதான் நம்ம கல்யாணம். நான் உங்களை காதலிக்கல டாக்டர் ஐயா. அவசரப்படாத அனாமிகா, டைம் எடுத்துக்கோ. எங்க வீட்ல பாக்குற பொண்ணுங்களை எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. என்ன யோசிச்சுட்டு இருக்க அனாமிகா? நீ என்ன நிஜமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். போலியோ கல்யாணம் பண்ணிக்கோ. உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும் இல்லையா? அனாமிகா ஆச்சரியப்பட்டு, போலி கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படின்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்ல வேலை செய்ய சொல்றீங்களா? இல்ல அனாமிகா, நம்ம பண்ண போறது ஒப்பந்தம். உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. அவர் சந்தோஷமா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என் வீட்ல என் மனைவியா இரு. அவ்வளவுதான். உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ உங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்படின்னா நீங்க கட்டின தாலியை யார் எடுப்பா? நான் உனக்கு தாலி கட்டல அனாமிகா. நீயே உன் கழுத்துல தாலி கட்டிக்கோ. அவ்வளவுதான். சரி டாக்டர் ஐயா, எங்க அப்பாக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு 2 பேரும் சிவபெருமான் கிட்ட வந்தாங்க. சிவலிங்கத்தை கையெடுத்து கும்பிட்டு அனாமிகா மஞ்சத்தாலிய கழுத்துல கட்டிக்கிட்டா. ரமேஷ் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். சாரதாவும் பிரசாதும் ஷாக் ஆனாங்க. மம்மி, டாடி, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்கல்ல, இதோ நான் காதலிச்ச பொண்ணு அனாமிகாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னையில இருந்து அனாமிகா உங்களோட மருமக. சாரதா அனாமிகாவை பார்த்த உடனேயே அவ ஏழை வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. முகத்தை கேவலமா வச்சுக்கிட்டாங்க. சாரதாக்கு பிடிச்ச மாலினி, பிரசாதுக்கு பிடிச்ச கீர்த்தி 2 பேரும் ரமேஷை பார்த்து ஷாக் ஆகி நின்னாங்க. மாலினி, பார்த்தது போதும், போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. கீர்த்தி, நீயும் இந்த அம்மா போயிட்டு வா. மாலினி, கீர்த்தி 2 பேரும் கோபமா அந்த இடத்த விட்டு கிச்சன் போனாங்க. இந்த வீட்டுக்கு வந்த புது மருமகளுக்கு நம்ம யாருன்னு நாளே காட்டி ஆகணும். ஆமா மாலினி, ஆனா எப்படி? 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. கிச்சன்ல ஆயில் பாட்டில் இருந்துச்சு. மாலினி அந்த பாட்டில கீழே போட்டு உடைச்சான். கீர்த்தி, நான் சிகப்பு தண்ணில திருஷ்டி எடுக்கிறேன். இந்த கண்ணாடி பாட்டில பூவோட சேர்த்து தெளி. அப்ப அனாமிகா பூ மேல நடந்து வீட்டுக்குள்ள வருவா. இதுல இருக்க கண்ணாடி பீஸ் அவ கால்ல குத்துட்டான். அதை கேட்டு கீர்த்தி சந்தோஷப்பட்டான். மாலினி அவளுக்கு ஹாரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கீர்த்தி பக்கத்துல நின்னுட்டு பூக்களை எடுத்து தூவிக்கிட்டு இருந்தா. அதுல கண்ணாடி பீசஸும் இருந்துச்சு. அனாமிகா அதுல காலை வச்சதும் அவளுக்கு ரத்தம் வந்தது. அந்த வலிய பொறுத்துக்கிட்டு பூவுல நடந்து அனாமிகா உள்ள வந்தா. கீர்த்தியும் மாலினியும் அனாமிகா கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத புது மருமகளின் குடும்பம் பார்ட் 2ல பார்க்கலாம். இதே இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். ரிச் மருமகளின் ஸ்விம்மிங் பூல். பெரிய மண் வீட்டுல பணக்கார மருமக அனாமிகா வாழ்ந்துட்டு வந்தா. பக்கத்துல உள்ள சின்ன மண் வீட்டுல ஏழை மாமியார் சாரதா வாழ்ந்து வந்தாங்க. பணக்கார அனாமிகாக்கும் ஏழை மாமியாருக்கும் எப்பவும் ஆகாது. 2 வீட்டுக்கும் மத்தியில மதில் இருந்தா கூட
ஒருத்தர் பார்வையாலே ஓவர் பவர் பண்ணணும்னு எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டும் இருப்பாங்க. அவங்க சண்டை போட்டு கலைச்சா ரமேஷ் அனாமிகாக்கு இளநீரும், பிரசாத் சாரதாவுக்கு தண்ணியும் கொண்டு வந்து கொடுப்பாரு. அனாமிகா ரொம்ப கர்வத்தோட சாரதாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே இளநீ குடிப்பா. சாரதா தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாரதா, இன்னைக்கு இது போதும்மா, நம்ம மாம்பழம் விற்க போகணும் வா. மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் பார்த்து முறைச்சாங்க. அனாமிகா, இன்னைக்கு நாம பட்டு போன நம்ம நிலத்தை பார்த்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க. சரி போலாமா? வாங்க போலாம். எதுக்கும் வேலைக்கு ஆகாத நிலத்தை உழுது அதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுல இருந்து நமக்கு பணம் கூட கிடைக்கும் இல்லையா? அதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு மாமா அப்படின்னு சொன்னதும் சாரதா குழப்பத்தோட பார்த்தாங்க. அனாமிகா அந்த இடத்த விட்டு போனா. வா சாரதா, நிலத்துக்கு போய் மாம்பழம் விற்போம். அவ என்ன சொன்னான்னு கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க? கேட்டேன். அவங்க பணம் அவங்க இஷ்டம், என்ன வேணா பண்ணட்டும். நமக்கு எதுக்கு தலைவலி? வாமா போலாம். மாம்பழத்தை வித்துக்கிட்டு நம்ம வேலைய நம்ம பாப்போம். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு சாரதா. அது இல்லங்க. அப்போ பிரசாத் கொஞ்சம் கோபமா, சாரதா கோபத்தை கிளப்பாத, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேரன் பேத்தி 2 பேரும் மதில் கிட்ட வந்தாங்க. தாத்தா பாட்டி அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே நடுவுல மதில் இருக்குங்கிற விஷயத்தையே மறந்துட்டாங்க. சாரதா தம்பதி மனசு சந்தோஷப்பட்டுச்சு. 2 பேரும் கிட்ட வந்தாங்க. தாத்தா, எனக்கும் தங்கச்சிக்கும் மாம்பழம் கொடுப்பீங்களா? ஏன் தரமாட்டோம்பா, நானும் உன் பாட்டையும் உயிர் வாழறதே உங்களுக்காக தானே. நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற பணமும் கூட உங்களுக்காக தான் கண்ணா. தாத்தா, எங்களுக்கு பணம் வேணாம், எங்களுக்கு பாசம் வேணும், எங்களுக்கு மாம்பழம் வேணும். நீங்க விக்கிறீங்களே. ஐயோ என் செல்ல குட்டி, இருடி இப்பவே போய் கொண்டு வரேன் உனக்கு. இங்கேயே இருங்க. என்னங்க, அவ வந்துட போறா, பாத்துக்கங்க. அவ இங்க வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு பழத்தை கொடுத்துட்றேன். அவ மட்டும் நம்ம கொடுக்கறத பாத்துட்டான்னா அதுக்கு பணத்தை வீசி எறிவா. நான் போய் வேகமா பழத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போனாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்னுக்கிட்டு தன்னோட தங்க நகைகள் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அனாமிகா தன்னைத்தானே பாத்துக்கிட்டு இருந்தா. கொடைய எடுத்துக்கிட்டு ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான். அனாமிகா, எவ்ளோ பணக்காரங்களா இருந்தா கூட நிலத்தை பாக்குறதுக்கு இவ்ளோ நகைய போட்டுட்டு வர மாட்டாங்க. தயவு செஞ்சு கழட்டி வை. இல்ல மாமா, நான் இப்படியே நகையோட தான் வருவேன். அப்புறம் நம்ம கார்ல எல்லாம் போக போறதில்ல. கார்ல போகலையா? அப்போ வேற எதுல போறோம்? மாட்டு வண்டியில. சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி மாட்டு வண்டியை எடுத்துட்டு வர சொல்லுங்க. ரமேஷ் சந்திரனுக்கு ஃபோன் பண்ணான். சந்திரன் மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தான். மதில் கிட்ட இருந்த ஹரிஷ் தன்னோட தாத்தா பிரசாத் கிட்ட, தாத்தா நம்ம ஜாலியா ஏதாவது விளையாடலாமா? இன்னைக்கு வீட்லயே இருங்கல. ஆமா தாத்தா, எப்படியோ அம்மாவும் அப்பாவும் வெளியில போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. நீயும் பாட்டி அம்மாவும் வீட்ல இருந்தீங்கன்னா நம்ம 4 பேரும் ஜாலியா விளையாடலாம். பேட் பால் எல்லாம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நம்ம இன்னைக்கு விளையாடலாம் தாத்தா அப்படின்னு குழந்தைங்க கேட்டதும் தாத்தாவோட மனசு முடியாதுன்னு சொல்ல முடியல. சின்ன புன்னகையோட, சரிடா கண்ணா, உங்களுக்காக நாங்க 2 பேரும் இன்னைக்கு வீட்ல இருக்கோம். உங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா மாம்பழங்கள் கொண்டு வந்தாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்பவே அனாமிகா வீட்ல இருந்து ஏகப்பட்ட நகைகளை போட்டுக்கிட்டு வெளியே வந்தா. ரமேஷ் கொடை பிடிச்சான். குழந்தைங்க கையில இருந்த மாம்பழத்தை பார்த்தா. குழந்தைங்க பழத்தை பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. அத கவனிச்ச அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா. பசங்களா, என்ன பார்த்து எதுக்காக பின்னாடி அதை மறைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்க கையில இருக்க மாம்பழங்களை காட்டுங்க. ஹரிஷும் பவ்யாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தது போதும், கோவப்படுத்தாதீங்க. மரியாதையா காட்டுறீங்களா இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். மருமகளே, குழந்தைங்க ஒண்ணு என்கிட்ட கேட்கல, நான் தான் கொடுத்தேன், சாப்பிட விடு, நல்லது தானே. அனாமிகா சாரதாவை நிமிந்து கூட பார்க்காம குழந்தைங்க கிட்ட பேசினா. குழந்தைங்க வேற வழி இல்லாம மௌனமா பின்னாடி ஒளிய வச்சிருந்த மாம்பழத்தை அம்மா கிட்ட காட்டினாங்க. நம்மள மாதிரி பணக்காரங்க இந்த மாதிரி ஏழைங்க கொடுக்கற அழுகி போன பழத்தை எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பழத்தை தூக்கி கடாசிட்டா. அப்போ சாரதா கோபமா, மருமகளே, பணம் இருக்குன்னு திமிர்ல நீ பண்றது என்னன்னு உனக்கே கொஞ்சம் புரியுதா? மாமா, நான் இந்த ஆளுங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். அவங்க கிட்ட சொல்லு, ஒருவேளை அவங்க என் குழந்தைங்களோட விளையாடுறத பார்த்து அவங்கள நான் என் வீட்டுக்குள்ள கூப்பிடுவேன், சொத்துல ஏதாச்சும் பங்கு கொடுப்பேன்னு நினைக்கிறாங்க.
அப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிடுங்க. வாங்க பசங்களா அப்படின்னு ஹரிஷ் பவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். சாரதாவும் பிரசாதும் எதுவும் பேசாம அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. அனாமிகா குழந்தைங்கள வீட்டுக்குள்ள போட்டு தாப்பால போட்டுட்டு மாட்டு வண்டியில நின்னுக்கிட்டு நிலத்துக்கு போனான். ஏழை மாமியார் சாரதா தன்னோட புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு கல்லு முள்ளு புதர் இருந்த நிலத்துக்கு போனாங்க. பிரசாத் கோபமா, என்ன ஆச்சு சாரதா? வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு பிரசாத் கேக்கும்போது சாரதா பதில் சொல்லாம சுத்தி பாத்துட்டு இருந்தாங்க. சாரதா, புள்ளையும் மருமகளும் நம்மள விட்டுட்டு வெளிய பெரிய வீட்டுல இருக்காங்க. குறைஞ்சபட்சம் குழந்தைங்களையாவது நம்ம வீட்டுக்கு வர விட்டு இருக்கலாம். அந்த மருமக அவ வெளிய போகும்போதெல்லாம் அந்த குழந்தைங்க மதில் கிட்ட வந்து நம்மள பார்த்து எங்க கூட விளையாடுங்கன்னு கேக்கும்போது ஒரு தாத்தாவா என்னோட மனசு எப்படி பதறது தெரியுமா? எனக்கு நல்லா புரியுதுங்க. நம்ம மருமக நம்ம புள்ள கிட்ட அந்த பட்டு போன நிலத்தை உழுது அத பணமாக்க போறேன்னு சொன்னது என் காதுல விழுந்தது. சாரதா, நம்ம மகனும் மருமகளும் பணக்காரங்க. அது மட்டும் இல்லாம இதுவும் அவங்க நிலம்தான். இந்த நிலத்துல அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது அவங்க இஷ்டம். இதுல உனக்கு எங்க பிரச்சனைன்னு சொல்லு. எனக்கு பிரச்சனையும் இல்ல, பிரசாதமும் இல்ல. அப்பதான் ஊர் முழுக்க சுத்திட்டு தன்னோட நகையெல்லாம் ஊருக்கு காமிச்சிட்டு அனாமிகா வந்திருந்தா. சாரதாவும் பிரசாதும் ஒரு மரத்து பின்னாடி நின்னுக்கிட்டு அவங்களையே பார்த்தாங்க. அனாமிகாவும் ரமேஷும் அந்த பட்டு போன நிலத்தை இறங்கி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம நகைகளை போட்டுக்கிட்டு இந்த நிலத்துக்கு எதுக்கு வந்த? என்னதான் உனக்கு ஐடியா அனாமிகா? இந்த நிலத்தை நல்லா தோண்டிட்டு இங்க நான் பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்ட போறேன். ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணுவேன். சின்னவங்க பெரியவங்கங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாரும் இங்க நீச்சல் அடிக்க வருவாங்க. சின்னவங்களுக்கு ஒரு டிக்கெட் விலை, பெரியவங்களுக்கு இன்னொரு டிக்கெட் விலை கொடுப்போம். யாரு டிக்கெட் வாங்குறாங்களோ அவங்க நம்ம கட்டுற ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்கலாம். அத மரத்து பின்னாடி நின்னுட்டு இருந்தவங்க கேட்டாங்க. போதுமா சாரதா? கேட்டுட்டல, போலாமா? வாங்க போலாம் அப்படின்னு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. அனாமிகாவும் ரமேஷும் நிலத்தை பத்தி பேசிக்கிட்டு அங்கேயே இருந்தாங்க. ஒரு 2-3 நாள் போனதும் அனாமிகா ஆட்களை வரவழைச்சு அந்த நிலத்தை தோண்டி அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல கட்டினான். ரமேஷ் மைக் எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தி சுத்தி வந்து அனாமிகா கட்டின ஸ்விம்மிங் பூல பத்தி பிரச்சாரம் பண்ணான். பிரசாது சாரதாவும் கேட்டாங்க. பட்டு போன அந்த நிலத்தை உழுது ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டல மருமகளே, உன் ஸ்விம்மிங் பூல எப்படி நடத்துறன்னு நானும் பாக்குறேன். ஸ்விம்மிங் பூலா கட்டுற ஸ்விம்மிங் பூலு? சாரதா தன்னோட பணக்கார மருமக கட்டின ஸ்விம்மிங் பூல எப்படி நாசம் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் மாட்டு வண்டியில மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தான். எல்லாரும் கேளுங்க, நம்ம அனாமிகா கட்டின அழகான ஸ்விம்மிங் பூல நாளைக்கே நாங்க ஓபன் பண்ணலான்னு இருக்கோம். நாளைக்கு எல்லாரும் ஃப்ரீயா நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு ரமேஷ் சொல்லிட்டு போனான். அதை எப்படி கெடுக்கலான்னு சொல்லி சாரதா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்தது. ரமேஷும் சந்திரனும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் திறப்பு விழாக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க. மறுநாள் எல்லாரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தாங்க. சாரதா அந்த ஸ்விம்மிங் பூல்ல எரும மாடுகளை கழுவிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அம்மா, இது ஸ்விம்மிங் பூல்மா. இங்க போய் எரும மாடை கழுவிக்கிட்டு இருக்க? குழந்தைங்க பெரியவங்க நீச்சல் அடிக்கிற இடம். டே தம்பி ரமேஷா, இது நீச்சல் குளம்னு உனக்கு எனக்கு நல்லா தெரியும். எரும மாடுங்களுக்கு எப்படி தெரியும் கொஞ்சம் சொல்லு. தண்ணி குடிக்கலான்னு வந்து வழிக்கு உள்ள விழுந்துருச்சுங்க. இப்ப அந்த தண்ணி எல்லாம் நாசமாயிடுச்சு. இதுங்களை நான் ஓட்டிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு மாடுகளை ஓட்டிக்கிட்டு போனாங்க. மாடுங்க அங்கிருந்து போயிடுச்சுங்க. எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு ஏன் மாடு வந்தா மாதிரி நாளைக்கு உங்க மாடு வரலாம். எல்லாரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு சாரதா போயிட்டாங்க. ஊர் மக்கள் இங்க ஸ்விம்மிங் பூல் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அனாமிகா ஸ்விம்மிங் பூல க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனா. அனாமிகா ஸ்விம்மிங் பூல க்ளோஸ் பண்ணதால அனாமிகாக்கு புத்தி வந்துருச்சுன்னு சாரதா மாமியார் நினைச்சாங்க.